அன்பு ஆன்மாக்கள் அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகள். ஸோ இதே அத்தியாயத்தில் அகத்திய மகர்ஷிகள் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னு சிந்திக்கலாம். இப்போ இவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, முதல் பாயிண்ட், யார் ஒருவர் சொல்கின்ற அனைத்து உயிர்களையும் தனது சொந்த பிள்ளைகளாகவே தனது உயிராகவே பாவிக்கின்றனரோ அவர்களுக்கு குருதியானது இலகி நீர்த்து மேலேற்றம் கண்டு அனைத்து சுரபிகளையும் நிறக்க துவங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வள்ளல் பெருமான் கூட சொல்றாரு இல்லையா, எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உபக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் எம்பெருமான் நடனமிடும் திருவடி என நான் அறிந்தேன். அந்த வித்தகர்த்தம் சேவர்களுக்கு சேவை புரிந்திட எம் உள்ளம் மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்றாரு. எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நானே சேவை புரிவேன் வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல. ஸோ அப்படி ஒரு நிலைமை நமக்கு சித்திக்கணும். எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் அதனோட ஒரு அன்போகவும் கருணையாகவும் முடிந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஐ லிவ் மை லைஃப் பை கிவிங் த லீஸ்ட் ட்ரபிள் பாசிபிள் டு த நியர்பை ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் தி பாலிசிஸ். என்னோட வாழ்க்கையை நான் முடிந்த அளவுக்கு மற்ற உயிர்களுக்கு முடிந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம 100% டிஸ்டர்ப் பண்ணலைன்னா கூட எவ்வளவு கம்மியான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியுமோ, அதாவது இதான் ப்ராக்டிக்கலா பி ப்ராக்டிக்கல். ரொம்ப 100% நம்ம இன்னும் யாரும் கடவுளா மாறல இல்ல. அஸ் லாங் அஸ் வி ஆர் த ஹியூமன் பீயிங்ஸ், எரர் இஸ் பாசிபிள், எரர் இஸ் ஹியூமன். யாரையாவது நம்ம ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாரையாவது நம்ம என்ன சொல்றது துற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பாசிபிள் தான் இந்த உலகத்துல, அஸ் லாங் அஸ் வி லிவ் இன் வி டேக் அண்ட் லிவ் அஸ் த ஹியூமன். சரிங்களா? ஸோ எரர் இஸ் பாசிபிள், அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் நம்ம இதுல இந்த மனிதனிடமிருந்து கடவுளாக மாறுவதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் 12 வகையான சூனிய சரபிகள் தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 28 அடுக்குகள் இருக்கு. ஸோ 12 × 28 பார்த்தீங்கன்னா 336 வகையான அமில எரிபொருட்கள் உங்க குருதியில கலக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒவ்வொரு அடுக்குல உள்ள அந்த திட திரவ வாயு ஆற்றல்களை நம்ம உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அமில ஆற்றல்கள் எல்லாமே குருதியில் கலப்புச்சு 336 வகையான எரிபொருட்களால நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதா அதனுடைய உட்பொருள். ரெண்டாவது, படைப்பின் ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தித்த பாயிண்ட் தான். எந்த ஒரு வினாவிற்கும் இடையறியலாம், மாயை என்பது முற்றிலும் விலகிவிடும். அதுக்கப்புறம் இந்த மொத்தம் 28 + 28 56 அடுக்களையும் இருக்கின்ற எரிபொருட்களை யார் உணர்ந்து ஏற்கின்றாரோ அவருடைய ஞானம் படைக்கும் திறன் பெற்றதாக மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருடைய ஞான வாயில்கள் கூட திறவு கொள்ளும் அப்படிலாம் கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, அறிவு அணுக்களை படைக்கின்ற தலைமை சுரபி தனது பணியினை முற்றிலுமாக நிறுத்திவிடும். ஏன்னா அந்த தலைமை சுரபி படைக்கின்ற அறிவு அணுக்களால் தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனை. அறிவு அணுக்கள் தான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுது, எல்லாரையும் எடை போடுது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படிலாம் நம்ம ஒரு மனிதரை பார்க்கும் போதே நம்ம அவருடைய உடைய பார்த்தே நம்ம முடிவு பண்றோம் இல்ல. ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதே அவங்களோட பிஹேவியரியல், அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தே நம்ம ஃபர்ஸ்ட் எடை போட ஆரம்பிச்சோம். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லேயே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல கான்சியஸாவே நடக்குதா தெரியல. ஸோ இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடை போடுறோம், ஒருத்தரை நல்லவன் நினைக்கிறோம், ஒருத்தர் கெட்டவன் நினைக்கிறோம், அவங்க அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு எடை போடுறோம், இவங்க எதை பண்ணிருக்க கூடாதுன்னு எடை போடுறோம். அப்படி தொடர்ந்து நம்ம மற்ற மனிதர்களை தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்குமே தவிர நம்மை நாமே திருத்திக்க முயற்சிக்கிறோமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இது எனக்கும் பொருந்தும். ஸோ பிரம்மசூனியை தெரிந்து கொண்டால் ஞானம் ஊற்றென பொழியும், உள்முளையில் உள்ள நரம்பு இலைகள் விரிபடியும், தேவையற்ற சிறு சிறு நரம்புகள் அழிந்து மறையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 11வது வட்டம் டெவலப் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சிறு சிறு நரம்பிலைகள்லாம் அந்த என்ன சொல்ற நியூரான்ஸ்ல சின்ன குழந்தைகள் ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் மிக அதிகமாக அந்த நரம்பிலைகள் அதுக்கு முந்தின பிறவிலே மிகுந்த ஆணவம் கொண்டு வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆணவ மிகுதினால தான் அந்த நரம்பு பாதைகள்லாம் செக்கலுற்று சின்ன சின்ன நரம்புலைகளும் மிக அதிகமாக வளர்ந்துருக்கும், நமக்குமே வளர்ந்துருக்கும். ஸோ அது எல்லாமே அழிந்து மறையுங்கிறது ஒரு பெரிய பிளஸிங் பாயிண்ட். அது மூலமாக வெற்றிடமும் பெருகும் அப்படிங்கிறது உள்ள இன்பில்ட்டா இருக்கு, இன்டைரக்ட் பாயிண்டா இருக்கு. ஸோ கடைசியா என்ன கொடுத்திருக்காருன்னா, 12 சூனிய சுரபிகளும் குருதியினால் தீண்டப்பட்டால் அவை அனைத்தும் கூம்பு நிலையிலிருந்து தலைகீழாக உருமாறிவிடும். அவற்றின் ஆற்றல்கள் குருதியில் கலந்து உடல் முழுவதும் படர்ந்தால் ஒளி தேகமும் தெய்வ நிலையும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு டு அட்டைன் லைட் பாடி, ரெயின்போ பாடிலாம் அப்படின்னு சொல்றாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. ஸோ அந்த மாதிரியான ஒளி தேகம் நமக்கு சித்திக்கும், தெய்வ நிலையும் சித்திக்கும் அப்படிங்கிறத பிளெஸிங்கா கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த சூனிய சிறப்பிகளாம் நம்ம தெரிவு கொள்வதற்காக முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ அகத்தியரின் பாதம் பணிந்து இந்த உரையை தொடர்ந்து நிறுத்திக் கொள்கிறேன். அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.